ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட எண் என்ன, திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள் என அனைத்துமே இன்னைக்கு எப்படி சூப்பராக அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்பெஷலான நமது ராசி பலன்களை மட்டும்தான் பார்க்க போகிறோம். அதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும். ஸோ நமது சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டு நம்மோட சந்ததாரராக மறுபடி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே. ஏன்னா அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் அண்ட் ஆல் பட்டனை அழுத்தியிருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு புதிய வீடியோக்கள் தினசரி மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கு நண்பர்களே. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். இன்னைக்கு திங்கட்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி 2023 வருடங்க திங்கட்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் ஐப்பசி மாதம் 13ஆம் நாள். இன்றைய தினம் கிருத்திகை விரதம் அனுஷ்டிக்கும் பழக்கமுடையவர்கள் கிருத்திகை விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவதற்கு உகந்த ஒரு நாளுங்க. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லாருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர். இன்னைக்கு நமது மீனராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திர பகவான் குருவுடன் இணைந்து காணப்படுகிறாருங்க. மதியம் வரைக்கும் தான் இருக்கிறாரு. மதியம் 12:43 பிறகு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான சந்திர பகவான் பாத்தீங்கன்னா ராசிக்கு 3ஆம் இடத்திற்கு நகர்ந்து விடுகிறார் நண்பர்களே. ராசியிலேயே ராகு பகவான் இருக்கிறார். மதியம் வரை இருக்கக்கூடிய சந்திர பகவான் காரணமாகவும் மதியத்திற்கு பிறகு 3ஆம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய சந்திர பகவான் காரணமாகவும் இன்னைக்கு வேற லெவலில் உங்களுக்கு சிறப்பான நன்மைகள் கண்டிப்பாக இருக்குங்க. கிரக நிலை எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய நல்ல வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு நண்பர்களே. ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக உங்களுக்கு பிடித்தமான சில விலையுறந்த பொருட்களை கூட வாங்கி மகிழக்கூடிய சந்தோஷமான ஆனந்தமான ஒரு நாளாக அமையும் நண்பர்களே. இது தவிர மனதளவில் உங்களுக்கு தைரியம் பிறக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிறையவே இருக்குங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு கனவா வச்சிருக்கக்கூடிய பொருட்கள்லாம் வாங்கும்போது யாருக்கு தான் சந்தோஷம் வராது. அந்த மாதிரி சில விலையுறந்த பொருட்களை, மனதிற்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சில பொருட்களை வாங்கி ஆனந்தப்படக்கூடிய நல்ல யோகமான தினமாக இன்னைக்கு அமையும் நண்பர்களே. இன்னைக்கு வெற்றி கை கட்டக்கூடிய தூரத்தில் இருந்தாலும் உங்களுடைய ஆற்றல் சக்தி கொஞ்சம் குறையாம நீங்க பார்த்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. ஏன்னா சக்திகள் குறையக்கூடிய வாய்ப்புல இருக்கிறது. ஆனாலும் மனதளவில் தைரியம் உங்களுக்கு வேற லெவலில் இருந்துகிட்டே இருக்கு நண்பர்களே. உங்களுக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான சிக்கல்கள் இன்றைய தினம் நீங்கக்கூடிய ஒரு நாளாக அமைது நண்பர்களே. இலக்கியம், எழுத்து சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு நல்ல மாற்றங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும். அதன் மூலமாக சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கு நண்பர்களே. இப்பொழுது குழந்தை பாக்கியம் இல்லாத இளம் தம்பதியருக்கு புத்திர பாக்கியம் உண்டாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு நண்பர்களே. உங்கள் மூலமாக உங்களது குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றம் மிக மிக சிறப்பாக இருக்கும். குடும்ப உறவுகள் எல்லாமே வலுப்பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள். குடும்பத்தில் கல்விக்கான நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு சிறப்பாக அமையக்கூடிய யோகம் இருக்கிறதுனால மாணவர்கள் இன்றைய தினம் கல்வியில் நல்ல வாய்ப்புகளை பெறுவீங்க. மற்றபடி குடும்ப உறுப்பினர்களான அனைத்து விதமான உறவுகள், சகோதர சகோதரிகள், தாய் தந்தையர் உறவுகள் எல்லாமே இன்னைக்கு ரொம்ப ரொம்ப வலுவாக இருக்குங்க. நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக நல்ல ஒரு பாண்டிங் உங்க குடும்பத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் பெரும்பாலானவை நீங்கிவிடும். உங்கள் கூட சண்டை போட்டுக்கிட்டு வெளியில் போயிட்டு உங்களை விட்டு விலகி இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் அல்லது நண்பர்கள் கூட, சொந்த பந்தங்கள் கூட இப்பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் உங்களுடன் ஜாயின் பண்ணிக்க விரும்புவாங்க. ஸோ பிரிந்தவர்கள் ஒன்று கூடக்கூடிய வாய்ப்புகள் இந்த தினம் உங்களுக்கு உருவாகி இருக்குங்க. அதனால ஒற்றுமை மற்றும் உறவுகள் பலப்படக்கூடிய அற்புதமான ஒரு தினத்தை நீங்கள் அனுபவிப்பீங்க நண்பர்களே. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரிகளுக்கு மிகச்சிறந்த முன்னேற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு காத்திருக்க நண்பர்களே. அதை சிறப்பாக பயன்படுத்தி கொண்டு உங்கள் வியாபாரத்தில் நீங்கள் பெரிய வெற்றிகளை பெற முடியும் நண்பர்களே. நீங்கள் உங்களுக்கு பெண்டிங்காக இருக்கக்கூடிய வேலையெல்லாம் முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கிறதுனால வியாபாரத்தில் அதை நீங்கள் செய்வீங்க. அலுவலக பணிகளிலும் பெண்டிங் ஒர்க்கெல்லாம் இன்னைக்கு முடியும் நண்பர்களே. மேலும் பிசினஸ் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் பெறக்கூடிய யோகம் இருக்குங்க. பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேற்றம் பெறும். அதன் மூலமாக நாள் முழுக்க சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பெறுவீங்க. ஆஃபீஸில் வேலை செய்யக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கும் இந்த தினம் சந்தோஷம் அதிகரிக்குங்க. ஏன்னா இன்னைக்கு பதவிகள் தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. சில பதவி உயர்வுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்கள் இந்த தினம் உங்களுக்கு நிறைந்து காணப்படுகிறது. ஸோ அற்புதமான ஒரு நாளாக உயர் பதவிகளை நீங்கள் கிடைக்க பெற்று நல்ல பெருமைமிக்க தருணங்களை இந்த தினம் அனுபவிப்பீங்க. நாள் முழுக்க அதன் மூலமாக சந்தோஷம் கிடைக்கும். இது தவிர குடும்பத்தோடு சேர்ந்து சில மகிழ்ச்சியான சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். அதன் மூலமாக உங்களுக்கு அதிகமான ஆனந்தம் கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கின்றன. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களை மனக்குறந்த காதலுடனான காதல் வாழ்க்கையில நீங்கள் அதிகமான அக்கறை காட்ட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. உங்களது மனம் கலந்த காதலர் உங்கள் மீது அக்கறை காட்டல, அன்பு செலுத்தல, உங்களை அலட்சியம் பண்றாரு அப்படின்னா கூட நீங்கள் கொஞ்சம் கூட குறைவில்லாம முழுமையாக உங்களது காதலர் மீது அன்பு செலுத்த வேண்டியது அவசியம். ஸோ அன்புங்கிறது பார்த்தீங்கன்னா இதை கொடுத்து அதை தருவங்கிற மாதிரி வியாபாரம் கிடையாதுங்கிறத நீங்க புரிந்து செயல்படுங்க நண்பர்களே. காதலருடன் அன்பு செலுத்துங்கள். இந்த தினம் சிறப்பான ஒரு ரொமான்ஸ் கண்டிப்பாக இருக்கிறது.
இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பேச்சு திறமை மற்றும் நகைச்சுவை உணர்வு கொஞ்சம் அதிகரிக்கும் நண்பர்களே. அது மூலமாக நீங்கள் கலகலப்பாக உங்களது சூழ்நிலையை மாற்றிக்கொண்டு, புதிய புதிய நபர்களை நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துக் கொள்ள முடியும். உங்களுடைய நட்பு வட்டம் விரிவடையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. இதுவரைக்கும் பெண்டிங்கா இருக்கக்கூடிய ஒர்க் எல்லாத்தையுமே இப்ப நீங்க கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா போதும், உடனடியாக முடிச்சிடலாம். இத்தன நாளா இது செய்யாம விட்டுட்டோமே அப்படின்ற ஃபீலிங் கூட சில வேலைகள்ல உங்களுக்கு ஏற்படுங்க. அந்த மாரி பெண்டிங் வேலையெல்லாம் நீங்க முடிச்சுட்டு, நோ பெண்டிங் அப்படின்ற ஒரு சூழலை நீங்க உருவாக்கிக் கொள்ளுங்க நண்பர்களே. அதற்கான உகந்த ஒரு நாள் இன்றைய தினம். பத்திரம் சார்ந்த தொழில இருக்கிறவங்க கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் நண்பர்களே. உங்கள் மீது சில பழிபாவங்கள், சின்ன சின்ன வதந்திகள் அவ்வப்போது தோன்றக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் அது மறைந்து விடுங்கிறதுனால நீங்க பெரிய அளவுல கவலைப்பட தேவையில்லை நண்பர்களே. வதந்திகளை நீங்கள் நினைத்து கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு அது விரைவிலேயே மறைந்துவிடும். தைரியத்தோடு செயல்படுவீங்க. உங்களுக்கு இன்றைக்கு கொஞ்சம் உடல் ஆற்றல் மட்டும் கொஞ்சம் குறைவாக இருக்கும்போது நீங்க அதற்கான கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து செயல்பட வேண்டியது அவசியம் நண்பர்களே. அலுவலக பணிகள்ல உங்க கோபத்தை நீங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கணும் நண்பர்களே. நீங்கள் பதவிகள் நிறைய கிடைத்தாலும் நீங்கள் மற்றவங்க கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் நடந்துக்கணும் நண்பர்களே. இன்றையெல்லாம் உங்கள் மீது சில தேவையில்லாத அவதூறுகள் பறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் விழிப்புணர்வோட ஆபீஸ்ல இருங்க. முன் கோபத்தை தவிர்த்து விடுங்க நண்பர்களே. இன்றைய தினம் உங்க வேலைகளை பாதுகாத்துக் கொள்வதுதான் முக்கியம். அலுவலக பணிகளில் நீங்க கோபப்படுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. கோபத்தை தவிர்த்து விட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. இல்லைன்னா உங்க நிதி நிலைமை கூட பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிவிடும். நல்லா கொஞ்சம் கவனமா இருங்க. குடும்பத்துக்காக நீங்க பாடுபடுங்க. இன்னைக்கு குடும்ப வாழ்க்கைக்காக நீங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்காக பாடுபடுவது உங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தை பெற்றுத்தரும். நல்ல நல்ல அன்பு செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும்போது பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அன்புன்றது கண்டிப்பாக ஆக்கப்பூர்வமான நோக்கத்தால் மட்டும்தான் ஏற்படுத்திக் கொள்வதாக அமையும். பேராசையினால் இருக்கக்கூடாதுங்கிற புரிஞ்சுங்க நண்பர்களே. இன்றைய தினம் உங்களது மனதிற்கு நீரிடம் உங்களுக்கு சின்ன சின்ன அக்கறை இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டாலும் அதை சமாளிச்சிருவீங்க. இன்றைய தினம் உங்களுக்கு காதல் வாழ்க்கை மிகச் சிறப்பாக இருக்கும் நண்பர்களே. ஓய்வு நேரத்தை நீங்க சரியாக பயன்படுத்திக் கொண்டு அவ்வப்போது ரெஸ்ட் எடுத்துக்கொண்டு எங்கள் வேலையில் ஈடுபடுங்க. நீங்கள் பழைய நண்பர்களை சந்திப்பதன் மூலமாக ஓய்வு நேரம் சிறப்பாக மாறும். இன்றைய தினம் இல்லற வாழ்க்கையில உங்க வாழ்க்கை துணையுடைய தேவை பட்டியல் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. லிஸ்ட் ரொம்ப பெருசா இருக்கும். உங்க வாழ்க்கை துணையுடைய தேவையான லிஸ்ட் அவருக்கு வேண்டிய லிஸ்ட் விருப்பமான லிஸ்ட் ரொம்ப பெருசா இருக்கிறதுனால அதை நினைத்து நீங்கள் சலிப்படையக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் காதல் வாழ்க்கையில் அது பெரிய பாதிப்பில் ஏற்படுத்தி தராது. குடும்ப உறவுகள் எல்லாமே சூப்பராக உங்களுக்கு இணக்கமாக இருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. ஒருவேளை கணவன் மனைவி பிரிந்திருந்தால் கூட இப்பொழுது ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் நீங்கள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக 2 கலர் யூஸ் பண்ணலாங்க. ஒன்று பிளாக் கலர், இன்னொன்று ப்ளூ கலர். ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது நண்பர்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இது தவிர இன்றைய தினம் நம்பர் 2 2ஆம் நம்பர் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைது நண்பர்களே. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது மீனராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் புரட்டாதி நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ மனதளவில் உங்களுக்கு நல்ல துணிச்சல் பிறக்கும் நண்பர்களே. துணிவு நிறைந்த நாள் இன்னைக்கு சொல்லலாம். மேலும் உங்களுக்கு மனதிற்கு பிடித்தமான பொருட்களை வாங்கி அதிகமாக ஆனந்தப்படக்கூடிய ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு நாள். இன்றைய தினம் தைரியம் கூடக்கூடிய ஒரு நாள். இன்றைய தினம் உத்திரட்டாதி நட்சத்திரம் நண்பர்களுக்கு உங்கள் நட்பு வட்டாரம் விரிவடையக்கூடிய யோகம் இருக்குங்க. அது காரணம் உங்க பேச்சு நகைச்சுவையான இந்த கலகலப்பான பேச்சு திறமை மூலமாக புதிய நண்பர்கள் நிறைய பேர் கிடைப்பாங்க. சின்ன சின்ன வதந்திகள் உங்கள் மீது இருந்தாலும் அவ்வப்போது அது தோன்றினாலும் அது மறைந்துடுங்கிறதுனால நீங்க கவலைப்பட தேவையில்லை நண்பர்களே. புதிய நண்பர்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. ரேவதி நட்சத்திரம் நண்பர்களுக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய பெண்டிங் ஒர்க்கெல்லாம் நீங்க முடிக்கக்கூடிய நல்ல ஆற்றல் இன்னைக்கு உங்ககிட்ட இருக்குங்க. அந்த மாதிரி நிறைய நிலுவையில் இருக்கக்கூடிய பெண்டிங்ல முடிச்சு நீங்க சிறப்பாக வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால மன கவலை எல்லாமே நீங்க பெரும்பாலான சிக்கல்கள் குறையக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. பத்திரம் சார்ந்த தொழில் இருக்கவங்க கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட வேலை செய்ய வேண்டியது அவசியம் நண்பர்களே. பிரச்சனைகள் சால்வ் ஆகும். பெண்டிங் ஒர்க் முடியும். அற்புதமான ஒரு நாளுங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.